Hello everyone, welcome back to my channel with a new lesson. Today we are going to learn some important sentences to talk in our daily life. எங்களோட டெய்லி லைஃப்பில் பேசுகிறதுக்கு தேவையான சில சென்டென்சஸை பார்க்க போகிறோம். நான் அவரை சந்திக்கணும். நான் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கண்டுபிடிக்கணும். இந்த அறையை இன்றைக்கு சுத்தம் பண்ணணும். இவ்வாறாக நிறைய விஷயங்கள் நாங்கள் செய்யணும் அப்படின்ட்டு எங்களோட கடமைகள் பற்றி பேசுவோம். ஸோ இதை எப்படி பேசுகிறது என்பதை ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ இதை பேசுகிறதுக்கான நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அவை எல்லாவற்றையுமே இன்றைக்கு லெசனில் நாங்கள் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் எங்களோட இறந்த கால கடமைகள் பற்றியும் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ இந்த லெசன் உங்களுக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்க போகுது. எந்த ஒரு பாட்டையும் மிஸ் பண்ணாதீங்க. ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். ஷுட் அப்படின்ற மாடல் வேர்பை இதுக்காக நாங்கள் யூஸ் பண்ணலாம். ஷுட் செய்யணும், கண்டிப்பாக செய்யணும் அப்படின்ற கருத்து வருவதற்காக ஐ ஷுட் என்று ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு பிறகு V1 ஃபார்ம் ஆஃப் வேர்பில் நாங்கள் எந்த விடயத்தை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதை யூஸ் பண்ணணும். See the examples. I should meet him. அவரை நான் சந்திக்கணும். இப்போ மீட்டுக்கு பதிலாக வேறொரு வேர்பை யூஸ் பண்ணுறேன். I should catch the bus. I should catch the bus. நான் பஸ்ஸை பிடிக்கணும். I should find a solution. I should find a solution. ஒரு தீர்வை கண்டுபிடிக்கணும். I should go home early. வீட்டுக்கு நேர காலத்தோடு போகணும். I should go வேர்போட V1 ஃபார்மை யூஸ் பண்ணணும். I should clean the room. ரூமை சுத்தம் பண்ணணும். I should clean the room before mother comes. அம்மா வர்றதுக்கு முன்னாடி ரூமை சுத்தம் பண்ணணும். I should read the note before the exam. எக்ஸாமுக்கு முன்னாடி நோட்டை ரீட் பண்ணணும். ஸோ இங்கே ரொம்பவே ஈஸியாக உங்களுக்கு சென்டென்ஸ் மேக் பண்ணலாம். ஐ ஷுட் அப்படின்ற ஸ்டார்ட் பண்ணி எந்த ஆக்ஷனை செய்யணும் என்று நீங்கள் சொல்கிறீங்களோ அதுக்குரிய வேர்ப்ட V1 ஃபார்ம், அடிப்படையான ஃபார்மை யூஸ் பண்ணுறீங்க. மீட், கேட்ச், ஃபைண்ட், இந்த மாதிரி. ஐ ஷுட் மீட், ஐ ஷுட் கேட்ச், ஐ ஷுட் ஃபைண்ட், இந்த விதமாக. ஸோ இதே விஷயத்தை சொல்கிறதுக்கு எங்களுக்கு இன்னொரு மாடல் வேர்பும் யூஸ் பண்ணலாம். அதுதான் மஸ்ட். மஸ்ட் என்பதும் கண்டிப்பாக நான் ஒரு விடயத்தை செய்யணும் என்ற மீனிங்கில் யூஸ் பண்ணப்படுது. ஐ மஸ்ட் மீட் ஹிம். கண்டிப்பாக நான் அவரை மீட் பண்ணணும், மீட் பண்ணியே தீரணும். ஐ மஸ்ட் மீட் ஹிம். ஐ மஸ்ட் கேட்ச் த பஸ். ஐ மஸ்ட் ஃபைண்ட் அ சொல்யூஷன், இந்த விதமாக. ஸோ இதே விடயத்தை சொல்ல இன்னொரு பேட்டர்ன் ஆஃப் சென்டென்ஸையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதையும் நீங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். have to என்று சொல்லியும் நீங்கள் சென்டென்ஸை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த இடத்துலையும் நீங்கள் V1 ஃபார்ம் ஆஃப் வேர்பை தான் யூஸ் பண்ணி கொள்ளணும். have to இதுக்கு பிறகு I have to meet him. அவரை நான் சந்திக்கணும். I have to catch the bus. I have to find a solution. I have to go home earlier. Understood? Same thing. எந்த டிஃபரெண்ட்டும் இல்லை. பட் இந்த இடத்துல நான் செய்கிறேன் என்று வரும் பொழுது have to யூஸ் பண்ணுறீங்க. அதே போல் அடுத்தவர்களுக்காக நீங்கள் இதை சொல்லும் பொழுது we have to meet him. நாங்கள் அவரை சந்திக்கணும். you have to meet him. நீ அவரை சந்திக்கணும். they have to meet him. அவர்கள் அவரை சந்திக்கணும். she has to meet him. He has to meet him. Anna has to meet him. So he, she, it singular noun வரக்கூடிய பட்சத்தில் has to என்பதை நீங்கள் யூஸ் பண்ணி கொள்ளணும். இதையும் மைண்டில் வச்சுக்கொள்ளுங்க. பட் ஷுட், மஸ்ட் இவற்றை நாங்கள் எந்த ஒரு சப்ஜெக்டுக்காகவும் சேஞ்ச் பண்ணுவது இல்லை. பிகாஸ் தே ஆர் மாடல் வேர்ப்ஸ். ஓகே, மாடல் வேர்ப்ஸை எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் சேம் பேட்டர்னில் தான் யூஸ் பண்ணுவீங்க. he should, she should, we should எல்லாமே should. அதே போல் மஸ்ட்டுக்கும் சேம் ரூல்.
நெக்ஸ்ட், இப்போ இதோட பாஸ்ட் வேர்ஷன் எப்படி இருக்கும்? இறந்த காலத்தில் செய்ய வேண்டி இருந்தது என்று நீங்கள் எப்படி சொல்வீங்க? இதுக்காக நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது have to ஓட பாஸ்ட் ஃபார்ம். வாட் இஸ் தட்? had to. I had to meet him. அவரை சந்திக்க வேண்டி இருந்தது. I had to catch the bus. நான் பஸ்ஸை பிடிக்க வேண்டி இருந்தது. I had to find a solution to this problem. இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை தேட வேண்டி இருந்தது. I had to go home early. நேர காலத்துடன் வீட்டுக்கு போக வேண்டி இருந்தது. I had to clean the room. அறையை சுத்தம் பண்ண வேண்டி இருந்தது. I had to read the note before the exam. எக்ஸாமுக்கு முன்னாடி நோட்டை ரீட் பண்ண வேண்டி இருந்தது. ஸோ இந்த have to ஓட பாஸ்ட் ஃபார்ம் இது தான் மீனிங் கூட சேர்த்து நான் சொல்லியிருக்கிறேன். பட் இந்த should must இதோட பாஸ்ட் ஃபார்ம் எப்படி வரும் என்று பார்த்தீங்கன்னா அது நாங்கள் பாஸ்ட் மாடல்ஸ் என்று சொல்வோம். இதுக்காக நீங்கள் சென்டென்ஸ் எப்படி சேஞ்ச் பண்ண வேண்டும் என்று சொன்னால் I should have plus V3. Okay, V3. I should have met him. I should have met him. I should have come fast to catch the bus. So இதுத மீனிங் என்ன பார்த்தீங்கன்னா அந்த had to ஓட மீனிங் இல்லை, கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டான மீனிங். எப்படின்னு சொன்னால் I should have met him என்பது நான் அவரை சந்தித்திருக்கணும். அண்டர்ஸ்டுட்? கண்டிப்பாக சந்தித்து இருக்கணும். பட் சந்திச்சிங்களா? இல்லை, அந்த விடயம் நடக்கவில்லை. ஸோ அதுக்காக நீங்கள் ரிக்ரெட் பண்ணுறீங்க. கண்டிப்பாக நான் அவரை சந்தித்திருக்கணும் என்று சொல்கிறீங்க. இதுக்காகத்தான் நீங்கள் ஷுட் ஹாவ் ப்ளஸ் V3யை யூஸ் பண்ணணும். செய்திருக்கணும் என்று சொல்ல ஐ ஷுட் ஹாவ் மெட் ஹிம். I should have come fast to catch the bus. Come என்பது V3 form of come. V1, V3 இரண்டுமே சேம். V2 came. ஸோ இந்த இடத்துல நான் come என்று யூஸ் பண்ணுறேன். I should have come fast to catch the bus. நான் பஸ்ஸை பிடிக்க சீக்கிரமாக வந்திருக்கணும். ஓகே, சீக்கிரமாக வந்திருக்கணும். I should have come fast to catch the bus. I should have found the solution. ஒரு தீர்வை கண்டுபிடித்து இருக்கணும். கண்டுபிடிச்சிங்களா? இல்லை, பட் அவ்வாறு செய்திருக்கணும் என்று சொல்லத்தான் இந்த ஃபார்ம் யூஸ் பண்ணப்படுது. அதே போல தான் must. I must have gone home early. நான் வீட்டுக்கு நேர காலத்துடன் போயிருக்கணும். I must have cleaned the room. நான் அறையை சுத்தம் பண்ணி இருக்கணும். I must have read the note before the exam. எக்ஸாமுக்கு முன்னாடி நான் நோட்டை ரீட் பண்ணி இருக்கணும். ரீட் பண்ணியிருந்தேன்னு சொன்னால் எனக்கு எக்ஸாம் ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும். பட் நான் ரீட் பண்ணலை, அதுக்காக ரிக்ரெட் பண்ணி பேசுகிறீங்க. I must have read the note before the exam. அண்டர்ஸ்டுட்? ஸோ ஒரு வேலையை நான் செய்யணும் என்று சொல்கிறது எப்படி? அதுக்காக have to, has to, must, should இவற்றை யூஸ் பண்ணலாம். செய்ய வேண்டி இருந்தது என்று சொல்ல had to என்று யூஸ் பண்ணணும். அதே போல் செய்திருக்கணும் என்று சொல்ல should have and must have யூஸ் பண்ணணும். ஸோ இவற்றை கண்டிப்பாக உங்களோட டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணி பேசுங்க. Okay, let's meet with another important session. Until that, take care.